காலையில நான் கிளம்பும் போது சிவா அந்த ரிசர்வ் பொசிஷன் வச்சு பார்க்கும்போது மேக்சிமம் எனக்கு ஒரு 40-45 கிலோமீட்டர் தான் இன்னைக்கு. அவ்வளவுதான் நான் டிராவல் பண்ண முடியும். அண்ட் நான் வந்து போயிட்டு வரதுக்கு 90 கிலோமீட்டர் ஆகும். நம்பிக்கையோட போனேன். இதெல்லாம் வந்து பேனிக் பையிங், நோ ஷார்டேஜ், தாராளமா பெட்ரோல் கிடைக்கும் அப்படின்ட்டு. காலையில இங்கேருந்து கிளம்புறேன். ஒண்ணு நோ ஸ்டாக்னு க்ளோஸ் பண்ணிருக்கு, இல்லைன்னா மினிமம் 100 பைக்கு 50 கார் நிக்குது. இதுதான் பொசிஷன். கிட்டத்தட்ட இங்கேருந்து சிட்டி ஃபுல்லா நான் சுத்தி இருக்கேன். இன்ஃபேக்ட் 2 மணிக்கு வந்து இன்னொரு சேனலுக்கு போகும்போது அதுதான் பொசிஷன். அப்படியே வந்து கூட்டம் அள்ளுது, கவலையே படல. திரும்பி வரும்போது ஜிஎஸ்டி ரோட்ல ட்ரைடன் ரோட்லாண்ட வரேன். அங்க 3 பெட்ரோல் பங்க் இருக்கு, ஹெச்பி இருக்கு, பிபி இருக்கு, இந்தியன் ஆயில் இருக்கு. போறேன், ஒவ்வொரு அந்த இதுக்கு அந்த பெட்ரோல் கன்னுக்கு கிட்டயும் 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்க. ஒரு இதுல யாருமே இல்லை. கேட்டா பவர் பெட்ரோல் அப்படின்னா, அதனால என்னப்பா போடு, என்னப்பா அதுவும் பெட்ரோல் தானே அப்படின்னா, நான் பாட்டுக்கு பெட்ரோலை ஃபில் அப் பண்ண, ஏர் செக் பண்ண, நான் பாட்டுக்கு கிளம்பி வந்தேன். வர வழியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய திறந்துருக்கு. இன்ஃபேக்ட் கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கீழ்கட்டளை பல்லாவரம் ரேடியல் ரோடு கட்டிங்ல சூப்பர் கேஸ் ஒரு அவுட்லெட் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்டோ தான் கேஸ் போட்டுக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு மீதி அட்டண்டன்ட்ல ரீல்ஸ் பார்த்துக்கிறாங்க. இப்போ நேத்தைக்கு ஈவினிங் ஆரம்பிச்ச அந்த ஐயோ பெட்ரோல் பாத்தீங்கன்னா தண்ணி கேன்ல புடிச்சிட்டு போறாங்க, அந்த 500 லிட்டர் பேரல்ல புடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு வந்து கூத்தடிச்சுன்னுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ரீல்ஸ்ல பார்த்துன்னுக்கிறோம். ஏங்க கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? யாராவது ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டாங்கன்னா ஒண்ணு சரி, எவ்வளவு வாங்கி வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? இந்த தண்ணி கேன்லாம் வாங்கி வச்சு ஆவியா போடுமா நம்ம ஊர்ல? உள்ள திறந்தா அப்புறம் கேஸ் தான் வரும். அந்த கேஸை நீங்க ஸ்டவ்கெல்லாம் கூட யூஸ் பண்ண முடியாது. பைத்தியகாரத்தனமா யார் யாரோ எதையோ கிளப்பி விட்டு சோசியல் மீடியால இப்படி போய் விழுந்துக்கின்னு ஒரு பேனிக் பையன். இதுல நான் 2-3 பங்க்ல கேட்டேன், சார் ஒரு வாரத்து சேல்ஸ் ஒரே நாள்ல முடிஞ்சிச்சு சார் எங்களுக்கு அப்படின்றான்.